இல்லை அதிமுகவில் இனி பிரியறதுக்கு வாய்ப்பு குறைவுங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து பிரிஞ்சிருச்சு சரியா. இப்போ வந்து தெற்கு பக்கம் இருப்பவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க, தினகரன் பக்கம் இருக்காங்க, சசிகலா பக்கம் இருக்காங்க. உங்களுக்கு வந்து கொங்கு பெல்ட்டில் வந்து ஒரு முக்கியமான தலைவர் செங்கோட்டையன், ரொம்ப ஒரு செல்வாக்கான தலைவர். இப்போ அங்கே இருக்கின்ற வாக்குகளும் பிரிந்த வாக்குகளும் இன்னைக்கு இந்த பக்கம் வரணும்னு, இது எல்லாமே ஒரு வகையான செஸ் விளையாட்டு தான். அந்த விளையாட்டை தொடங்கி இருக்கிறார்கள். இனி வருகின்ற மாதங்களில் பாருங்கள், டிசம்பர் ஜனவரிக்குள் இந்த கூட்டணி எல்லாம் முடிவாகும். அதுக்கு தான் விஜயை நெருக்கடி கொடுக்குறாங்க. நீங்கள் என்னங்க என் கூட வர வேணாம், நீ தனியாக நிற்க வேணாம், இவங்க கூட சேர்ந்துரு, அல்லது உன்னை முதல்வராக ஏற்றுக்கொண்டவர்களை வைத்தான் நிற்க போகிற, இவர்களெல்லாம் உன்னை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பார்கள். இப்போ தினகரனுக்கு விஜயை வந்து முதல் வேட்பாளர் என்று சொல்வதில் என்ன தயக்கம் இல்லை, சிக்கலும் இல்லை. இப்போ செங்கோட்டையன் வந்து முதல்வர் வேட்பாளர் வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்வதில் அவருக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? எடப்பாடியிருந்து வெளியே வந்துட்டாரு. எடப்பாடி என்ன சொல்ல மாட்டேன், திமுகவை எதுக்குறேன், மூன்றாவதாக இருப்பது என்ன இவர் தான். கண்டிப்பாக சீமான் தனியாக தான் நிற்பார், சீமானை சேர்த்துக்க மாட்டாங்க விளையாட்டில். அப்போ இப்படித்தான் காய் நகர்த்துகிறார்கள். இந்த நிகழ்வு தான் நடக்க போகுது. இப்போ 2026 தேர்தலில் நீங்கள் பட்டவர்த்தனமாக பார்ப்பீர்கள். இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த வீடியோவை திருப்பி நீங்கள் பாருங்க, அப்பொழுது நம்ம பேசுனதெல்லாம் எவ்வளோ உண்மைன்னு தெரியும். ஏற்கனவே அதிமுக தோல்விக்கு காரணம் வந்து அமமுக வந்து சில வாக்குகளை பிரிச்சுது அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. இப்போ அப்புறம் ஓபிஎஸ் வெளில போனார், சசிகலா, இப்போ செங்கோட்டையன், இதெல்லாம் ஒவ்வொருத்தராக அப்படி போகும்போது பலவீனம் தானே. ஏன்னா ஏற்கனவே கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்து யாரும் வரல. இப்போ இருக்கிற செங்கோட்டையனும் வெளியில் போகிறாரு, ஒவ்வொருத்தராக இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் கூட்டணிக்கு இனிமேல் வருவாங்களா? அது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா கட்சி பலமாக இருந்தால் தானே வருவாங்க. இல்லை, பலவீனம் தான். அன்வராஜா வெளியே போனார், அன்வராஜா நேராக திமுக போய் சேர்ந்துட்டார். கிட்டத்தட்ட சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒரு பெரிய லீடர் அவர். அவரும் எம்ஜிஆர் காலத்து தலைவர் தான். ராமநாதபுரம் பகுதியில் ஒரு செல்வாக்கு அவருக்கு இருந்தது. அவர் வெளியே போனார், நீங்கள் விட்டீங்க. இப்போ செங்கோட்டையனும் ஒரு பலமான தலைவர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இது நிச்சயமாக வந்து எடப்பாடிக்கு ஒரு பலவீனம் தான். இப்போ வந்து ஜானகி ஜெயலலிதா காலத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டது இல்லையா? அந்த பிளவு காலத்தில் வந்து சின்னம் முடக்கப்பட்டது. சின்னம் முடக்கப்பட்டு இரட்டைப்புறாவிலையும் சேவல்லையும் நின்றாங்க. தனித்தனியாக ஜானகியும் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா வெற்றி பெற்று அதிகமான இடங்களை பிடிச்சோன்னா ஜானகி அவர்கள் கட்சி இணைச்சிடலாம், ஜெயலலிதாவை நடத்திக்கிட்டோன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஜானகி கூட இருந்தவர்கள் பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. வீரப்பன், ஆர் எம் வீரப்பன்லேருந்து இப்போ இருக்கின்ற ஓபிஎஸ் வரை.